நானும் ஒரு காலத்தில் காசு பணத்தோட வீடு வாசலோடு இருந்தோம் தான். அப்போ எல்லாம் என்ன முக்கிற மாதிரி மனுஷாளுங்க வந்து என் வீட்டில் 3 வேளையும் சாப்பிடுவாங்க. ராத்திரியும் பகலையும் வந்து என் வீட்டில் தங்குவாங்க. என்ன அப்படிலாம் இருந்தவங்க இன்றைக்கி என் வீட்டுக்காரன் இறந்துட்டான். அவன் அந்த வீட்டை விற்று வாங்கி தின்னுட்டு இறந்துட்டான். என்னையும் என் பிள்ளையும் தெருவில் நிறுத்திட்டு அதோட வந்து என் ஊரை சேர்ந்தேன். அதுலேருந்து இது வரைக்கும் தனிமையில் தான் காலத்தை ஓட்டுறேன். அப்பா அம்மா கூட என்னன்னு நம்மளை கேட்டதே கிடையாது, ஒரு மதிக்கிறதும் கிடையாது. காசு பணம் இருக்கக்குள்ளே வீடு வாசம் இருக்கக்குள்ளே வந்தாங்க போனாங்க எல்லாம் செஞ்சாங்க. நான் என் வீட்டு காசு தான் அப்போ கூட எல்லாம் வாங்கினாங்க செஞ்சாங்க எல்லாம் பண்ணாங்க. கடைசியில் ஒன்றும் இல்லாத கையோட காலோட அந்த பிள்ளைகிட்டுங்க என் ஊரை வந்து சேர்ந்தேன். அதுலேருந்து இது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாவாகட்டும் அண்ணன் தம்பி ஆகட்டும் யாரும் ₹1 கொடுத்து உதவி பண்ணாங்க இல்லை, யாரும் கிடையாது. சொந்த பந்தம் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு காசு பணம் இருந்தால் தான், இல்லாததுனால யாரும் வந்து நம்மள என்னன்னு கேட்கறது கிடையாது, பேசுறது கிடையாது. ஆனால் நல்லது கெட்டதுன்னா வந்து வருவாங்க. நம்ம போய் செஞ்சுட்டு வரணும். செஞ்சுட்டு கெட்ட பேர் தான் வாங்கிக்கின்னு வருவான். அவன் செஞ்சான்னு நல்ல பேரே வராது. அந்த மாதிரி மக்கள் மனுஷால் அப்படி இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது மக்களே.